அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் நேற்று முதலமைச்சர் விஜய் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் டெஸ்ட் டிரைவுக்காக தலைமை செயலக வளாகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன மஹேந்திரா நிறுவனத்தின் கார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், மேலும் விவரங்கள். தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் கார் குறித்த அறிவிப்பினை நேற்று தினம் முதலமைச்சர் அதிரடியாக வெளியிட்டிருந்தார். கார் மட்டுமல்ல, அந்த காரை பராமரிக்க மாதந்தோறும் 75,000 ரூபாய் பணமும் கூட வழங்கப்பட இருக்கின்றது. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் நேற்று அறிவித்த பொழுது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒருமனதாக பலரும் அதை ஆதரித்திருந்தார்கள், வரவேற்றிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தங்களுக்கு என்ன மாதிரி கார் வேண்டும் என்பது உள்ளிட்ட அதை எதிர்பார்ப்புகளிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தினம் பேரவையில் வெளியிட்டிருந்தார்கள். தமிழக முதலமைச்சர் நேற்று 234 சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் கார் வெளியிட்டிருந்தார். நேற்று வெளியிடப்பட அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் நேற்று முதலமைச்சர் விஜய் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் டெஸ்ட் டிரைவுக்காக தலைமை செயலக வளாகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன மஹேந்திரா நிறுவனத்தின் கார்கள். XUV 7XO, பொலிரோ நியோ போன்ற மஹேந்திரா நிறுவனத்தின் கார்கள் தலைமை செயலகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. டெஸ்ட் டிரைவுக்காக தலைமை செயலக வளாகத்திற்கு XUV 7XO, பொலிரோ நியோ போன்ற மஹேந்திரா நிறுவனத்தின் கார்கள் தலைமை செயலகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் நேற்று முதலமைச்சர் விஜய் அறிவித்திருந்த நிலையில் டெஸ்ட் டிரைவுக்காக XUV 7XO, பொலிரோ நியோ போன்ற மஹேந்திரா நிறுவனத்தின் கார்கள் தலைமை செயலகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. டெஸ்ட் டிரைவுக்காக தலைமை செயலக வளாகத்திற்கு மஹேந்திரா நிறுவனத்தின் கார்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், மேலும் விவரங்கள். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 234 பேருக்கும் கார் வழங்குவது குறித்த அறிவிப்பினை நேற்றைய தினம் முதலமைச்சர் வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பின் பிறகாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு எப்படியான காரை வழங்க வேண்டும் என்பது குறித்த அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் வெளியிட்டிருந்தார்கள். ஒரு சிலர் இனோவா கார் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்டவற்றை எல்லாம் சொல்லியிருந்தார்கள். நேற்றைய தினம் சட்டப்பேரவையிலே முதலமைச்சர் அனைத்து உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்குவதாக அறிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் மாதந்தோறும் 75,000 ரூபாய் அந்த காரை பராமரிக்க தொகை வழங்கப் போவதாகவும் முதலமைச்சர் சொல்லியிருந்தார். இந்த நிலையில்தான் எந்த நிறுவனத்தினுடைய கார்கள் கொள்முதல் செய்யப்பட உள்ளன, தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த நிறுவன கார்கள் வழங்கப்படும், மகேந்திராவா, டாடாவா, டொயோட்டாவா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருந்த நிலையில் தற்பொழுது மகேந்திரா நிறுவனத்தினுடைய கார்கள் தான் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதாவது சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் எண் நுழைவு வாயில் பகுதியிலே தற்பொழுது மகேந்திரா நிறுவனத்திற்கு சொந்தமான 3 வகையான பிரபல கார்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த கார்கள் அரசு துறை சார்ந்தவர்களால் டெஸ்ட் டிரைவ் செய்யப்பட்டு அவற்றிலிருந்து ஒரு கார் தேர்வாக போகின்றது. அதாவது மகேந்திரா நிறுவனத்தினுடைய மிக
பிரபலமாக இருக்கக்கூடிய ஸ்கார்பியோ கார் எடுத்து வரப்பட்டிருக்கின்றது. ஸ்கார்பியோவிலும் கூட அந்த டாப் அண்ட் மாடல் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்கார்பியோ எண் வகையிலான கார்களினுடைய டாப் அண்ட் கார்கள் எடுத்து வரப்பட்டிருக்கின்றன. அதே போன்று XUV 7XO என்ற பெயரிலே தற்போது மகேந்திராவினுடைய XUV 700 வாகனம் 7XO என்று ஃபேஸ் லிப்ட் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. அதன்படி 700 வாகனத்தினுடைய ஃபேஸ் லிப்ட் பதிப்பாக இருக்கக்கூடிய 7XO என்கின்ற மகேந்திரா நிறுவனத்தினுடைய பிரபலமான காரும் கூட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்டு தற்பொழுது தலைமைச் செயலகத்துக்கு எடுத்து வரப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் பொலிரோ நிறுவனத்தினுடைய மிக பெரிய அளவில் விற்பனையாகக்கூடிய பொலிரோ நியோ மற்றும் பொலிரோவினுடைய பழைய மாடல் காரும் கூட எடுத்து வரப்பட்டிருக்கின்றது. சராசரியாக ஒரு 15 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாய் வரையிலான கார்களாக இவை பார்க்கப்படுகின்றன. அதன்படி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஸ்கார்பியோ கார் தேர்வாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் XUV 7XO தேர்வாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி இல்லை என்றால் பொலிரோ கார் தேர்வாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. மகேந்திரா நிறுவனத்தினுடைய மிக பிரபலமான இந்த 3 வகை கார்களில் இருந்து ஏதேனும் ஒரு கார் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தேர்வாக இருக்கின்றது. அதே நேரம் மகேந்திரா நிறுவனத்தினுடைய கார்கள் தான் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் டொயோட்டோ, டாடா உள்ளிட்ட நிறுவனங்களும் கூட தமிழக முதலமைச்சருடைய அறிவிப்பை தொடர்ந்து அவர்கள் தரப்பு கார்களை விநியோகிப்பதற்கு தயாராக இருந்ததாக எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது, விருப்பம் தெரிவித்திருந்ததாக. இந்த நிலையிலே ஏற்கனவே அரசு துறையிலே நிறைய பொலிரோ வாகனங்கள் ஓடுகின்றன. அது மட்டுமல்லாமல் பல அரசினுடைய செயலாளர் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட இனோவாவிற்கு அடுத்த நிலையில் அதிகமாக ஸ்கார்பியோ வாகனத்தை பயன்படுத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் டொயோட்டா அல்லது ஸ்கார்பியோ, டொயோட்டா அல்லது மகேந்திரா ஆகிய 2 நிறுவனங்களை சார்ந்த ஏதேனும் ஒரு நிறுவனத்திற்கு வாய்ப்பு அமைவதற்கான சூழல் இருந்த நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் மகேந்திரா நிறுவனத்தை தேர்வு செய்திருப்பது தெரிய வந்திருக்கின்றது. அதன்படி மகேந்திரா நிறுவனத்தினுடைய ஸ்கார்பியோ 7XO மற்றும் பொலிரோ ஆகிய கார்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 3 கார்களினுடைய 4 பதிப்புகள் வந்திருக்கின்றன. அதாவது அனைத்து கார்களிலும் டாப் அண்ட் கார்களை வழங்குவதற்கு முடிவு செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக 7XO காரில் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடிய மேனுவல் கியர் முறை இல்லாமல் ஆட்டோமேட்டிக் கியரில் இயங்கக்கூடிய வாகனம் தான் தற்பொழுது இந்த சோதனைக்காக வந்திருக்கின்றது. எனவே இவற்றில் இருந்து ஏதேனும் ஒரு கார் தேர்வு செய்யப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. ஏறக்குறைய இதில் விலை குறைந்த கார் என்றால் பொலிரோ காரை எடுத்துக்கொள்ள முடியும். அதனுடைய விலை என்பது 15 முதல் 18 லட்சம் என்ற அளவில் இருக்கும். அதே நேரம் இந்த 7XO மற்றும் ஸ்கார்பியோவை பொறுத்தவரை டாப் அண்ட் மாடலை கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே எக்ஸோரூம் விலை என்று சொல்லப்படக்கூடிய அந்த விலையே கூட 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கும் விதமாகத்தான் அந்த 7XO மற்றும் ஸ்கார்பியோவினுடைய டாப் அண்ட் மாடல்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 28-30 லட்சம் ரூபாய் அளவுக்கு செல்லக்கூடிய வகையிலான கார்கள் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குவதற்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. மகேந்திரா நிறுவனத்தினுடைய கார்களாக இந்த 3 வகை கார்களினுடைய 4 பதிப்புகள் எடுத்து வரப்பட்டிருக்கின்றன. டாப் அண்ட் மாடல்களாக இந்த கார்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இவற்றோடு மாதந்தோறும் 75,000 ரூபாய் இந்த கார்களை பராமரிப்பதற்கு, எரிபொருள் செலவுக்கு, ஓட்டுநர் செலவுக்கு எல்லாம் முதலமைச்சர் வழங்க இருப்பதாக நேற்றைய தினம் அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். எனவே ஏற்கனவே 25,000 ரூபாய் கார்களுக்காக படிக்காசாக தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இப்பொழுது மேற்கொண்டு அதில் 50,000 ரூபாய் சேர்க்கப்பட்டு மொத்தமாக 75,000 ரூபாயாக இந்த படிக்காசு என்ற அடிப்படையிலே வழங்கப்பட இருக்கின்றது. மாதந்தோறும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சம்பள தொகையில் அது இணைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மகேந்திரா நிறுவனத்தினுடைய கார்கள் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குவது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்கார்பியோ 7XO அல்லது பொலிரோ வகை வாகனங்களிலிருந்து ஏதேனும் ஒரு வாகனம் தேர்வு செய்யப்பட இருக்கின்றது. அரசு துறையிலே ஒரு சில நேரங்களில் வாகனங்களை தேர்வு செய்யும் பொழுது அதில் பேஸ் மாடலை தான் தேர்வு செய்வார்கள். ஏனென்றால் டாப் அண்ட் மாடலுக்கும் பேஸ் மாடலுக்கும் இடையே கிட்டத்தட்ட 10 முதல் 15 லட்சம் ரூபாய் வித்தியாசம் இருக்கும். ஆனால் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் தேர்வு செய்திருக்கக்கூடிய இந்த வாகனங்கள் என்பது முழுக்க டாப் அண்ட் மாடலாக இருக்கின்றன. எனவே எந்த வாகனம் வழங்கப்பட்டாலும் 7XO அல்லது ஸ்கார்பியோ, பொலிரோ எது வழங்கப்பட்டாலும் அந்த கார்களினுடைய டாப் அண்ட் மாடல்கள் தான் வழங்கப்பட இருக்கின்றன. ஆட்டோ கியர் வகையிலான வாகனங்கள் கூட வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதே நேரம் 7XO வாகனம் வாங்கப்படுவதற்கான வாய்ப்பே பெரும்பாலும் இருப்பதாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலான உறுப்பினர்களுடைய விருப்பமும் 7XO-வாக இருப்பதாகவும், எனவே ஸ்கார்பியோ அல்லது 7XO-வில் இருந்து ஏதேனும் ஒரு வாகனம் தேர்வதற்கான வாய்ப்பே பெருமளவில் இருப்பதாகவும், பொலிரோ வாகனங்கள் வந்திருந்தாலும் பொலிரோ வாகனங்களை வாங்குவதற்கு பெருமளவிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் விருப்பம் தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது. எனவே மகேந்திரா நிறுவனத்தினுடைய மிக பிரபலமான விநியோகத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய முன்னிலையில் இருக்கக்கூடிய ஸ்கார்பியோ அல்லது 7XO என்ற 2 வகை வாகனங்களினுடைய டாப் அண்ட் மாடல்களில் இருந்து ஏதேனும் ஒன்று தேர்வு செய்யப்பட்டு 234 சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படலாம் என்றும், அதே நேரம் ஒரே காராக இல்லாமல் மகேந்திரா நிறுவனத்தினுடைய 7XO மற்றும் ஸ்கார்பியோவில் இருந்து சரிபாதியாக பிரித்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.